இன்றைக்கி பீட்ரூட்டை வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பீட்ரூட்டை மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு அது தோலை நல்லா சீவி எடுத்துக்கலாம். தோலை ஃபுல்லாக நல்லா சீவி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சீவி எடுத்தாச்சு. இப்போ இதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகும். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அப்படி கண்ணு மாதிரியே இருக்குது பாருங்கள். இப்போது மிளகாய்த்தூள், உப்பு, தண்ணி தேவையான அளவு எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை இதில் நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாத்தையுமே பெரட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் நல்லா பெரட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ தோசை சட்டி காஞ்ச உடனே அது மேலே எண்ணெயை சேர்த்திக்கலாம். நல்லா எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பீட்ரூட் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆனதும் மேலே எண்ணெயை விட்டு இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் திருப்பி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். என்னடா சட்டி இவ்வளோ தீஞ்சிருச்சுன்னு பார்க்காதீங்க, அது இல்லாத இடத்துல மட்டும் அந்த மாதிரி தீஞ்சிருச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க.